ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்னு இவ்வளோ நாள் நிறைய பேசியிருக்கோம். பட் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். அதில் நம்பர் ஒன்ல இருக்கிறது வந்து ஃபோன் அடிக்ஷன் விச் லீட்ஸ் டு நேர திருட்டு. அதிகமாக ஃபோன் யூசேஜ் நம்மள அறியாமல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம நேரம் நம்மளை விட்டு திருடப்படுது. இது எப்படி சரி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன சொல்யூஷன் நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறம் அதை நீங்கள் வந்து கவனிக்கணும். நம்ம அதுலேருந்து குணமாகறோமான்னு சொல்லிட்டு எப்படி நம்மளை மெஷர் பண்ணுறது. இப்போ இழைக்கிறோம் அப்படின்னா டெய்லி வெயிட் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி செக் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நான் ஃபாலோ பண்ணுற 5 மெத்தட்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் யூடியூப்ல இருக்கேன், டிஜிட்டல் ஃபீல்டில் இருக்கேன்றதால ரொம்ப மொபைல் யூசேஜ் இருக்குங்க. ஸோ நான் எனக்கு வச்சுக்கிட்ட ஒரு 5 ரூல்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க, இந்த வீடியோ ஆரம்பத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் இப்போ தியரட்டிக்கலான சொல்யூஷன்ஸ்லாம் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. லைக் நீங்கள் வந்து யோகா பண்ணுங்க அதெல்லாம் சொல்ல போகல. ப்ராக்டிக்கலாக இப்போ இதை பற்றி பேச போகிறேன். ப்ராக்டிக்கலாக என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி பேச போகிறேன். அவ்வளோதான், சரியா? எஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நீங்கள் டைமை சேவ் பண்ண பழகிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சரில் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. இப்போ ஏர்ன் பண்ணுறவங்க கூட பார்த்துட்டு இருப்பீங்க. நேரத்தை நீங்கள் நல்லா சேவ் பண்ணி கரெக்டாக கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பணமும் நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணிப்பீங்க. தேவையில்லாமல் செலவு பண்ணி சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். டைம் இஸ் மணி. ஓகேவா? புரியும். அதனால அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன். ஓகேவா? சொல்யூஷன் அப்படின்னு போதுங்க, சிம்பிள், நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி சொல்றேன்னு சொன்னேன்னு சொன்னா, செல்ஃப் கண்ட்ரோலுங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் உங்க ஃபோன், நம்ம கையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். இதை 6th ஃபிங்கர்னு சொல்றாங்க, 11th ஃபிங்கர் நம்ம கூடவே ஓட்டிட்டு இருக்கு. ஓகேவா? எஸ். இப்ப இதை எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி, இல்லை ஒரு 2 செகண்ட் யோசிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பட்டன் அழுத்தத்துக்கு முன்னாடி எதுக்கு எடுக்கிறோம், என்ன பண்ணுறதுக்காக உள்ளே வந்தோம், ஜிபே பண்ணணுமா, இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கணுமா, இல்லை இந்த வீடியோ பார்த்து இந்த டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா, நான் இதை பண்ணுறேன், கண்டிப்பாக யூஸ் ஆகுது. சும்மா எடுத்து யூஸ் பண்ணும்போது டைம் போயிடுது. பட் இதுதான் நான் பண்ண போகிறேன், அதை பண்ணிட்டு நான் வச்சிட போகிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு நீங்களே எடுக்கிற அந்த கண்ட்ரோல் தாங்க. ஓகேவா? பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா? திங்க் பிஃபோர் யூ டேக் யுவர் மொபைல் ஃபோன். ஸோ நான் தம்ப்நெயிலையும் அதான் போட்டிருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஓகே, செல்ஃப் கண்ட்ரோல். தம்ப்நெயிலில் போட்டிருந்த விஷயம் வந்து கோல். நீங்கள் உங்களோட கோலை அடிக்கடி நினைவுபடுத்தி கொள்ளுபவராக நீங்க இருந்தீங்க என்றால் உங்களுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால தான் நான் வீடியோவில் தமிழில் போட்டிருந்தேன். நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை நீங்க சாம்பியன்ஸ் ஆக ஆசைப்படுறீங்களா? சரி, எல்லாமே ப்ரையாரிட்டைசேஷன் தாங்க. எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும், எல்லாருக்குமே வீடியோ ஒரு என்ஜாய் பண்ணணும் பிடிக்கும் தான். பட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் முக்கியம், எது செகண்ட் முக்கியம், நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? அப்போ இப்போதைக்கு நீங்க எக்ஸாம் படிச்சு கிளியர் பண்ண போறீங்களா, இல்லை முழு நேரம் சாம்பியன்ஸ் டிராஃபி பார்த்தோ, இல்லை ஐபிஎல் வரப்போது பார்த்தோ உங்க நேரத்தை வீணடிக்க போறீங்க, நீங்க முடிவு பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. ஹைலைட்ஸ் பார்த்துக்கோங்க, இல்லை வெறும் ஆடியோ மட்டும் கேட்டுக்கிட்டே ஏதாவது படிங்க, இல்லை வெறும் ஸ்கோர் கார்டு மட்டும் பாருங்க. ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ். அடுத்து, இது சிம்பிள் டு த பாயிண்ட் சொல்லிட்டேங்க. மெத்தட்ஸுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ எப்படி சார் அதை கணக்கு பண்ணுறது? ஓகே, என்னன்னா சிம்பிள், உங்கள் மொபைல்லே இருக்குது. ஸ்க்ரீன் டைம்னு ஒரு வேல்யூ இருக்குங்க. அதுதான் உங்களுக்கு டார்கெட். ஏன்னா டார்கெட் இல்லாமல் எந்த ஒரு ஹேபிட்டையும் டெவலப் பண்ணுறது கஷ்டம். ஒரு போர் அடிச்சிடும். நம்மளே இம்ப்ரூவ் பண்ணுறோமான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் இதை மெஷர் பண்ணிட்டே வாங்க. 3 ஹவர்ஸ் காமிக்கும், ஒரு சில பேருக்கு 1 ஹவர் காமிக்கும். 1 ஹவர்லாம் காமிச்சா சூப்பர். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கிடுறோம், மீதி 16 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 16 மணி நேரத்துலையும் ஒரு 6 மணி நேரம் அப்படி இப்படின்னு போயிடும். எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சொல்லிட்டு சாப்பிட்றது அப்படின்னு போயிடும். அப்போ நமக்காக நம்ம படிக்கிற நேரம் ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் தான் இருக்குது. அப்படின்னா அந்த 6 மணி நேரத்துலையும் யாருக்காவது ஸ்க்ரீன் டைம் 3 மணி நேரம்லாம் காமிச்சதுன்னா தப்பு இந்த நேரத்தில். அதனால கரெக்டாக அதை திருத்திக்கிறீங்க. 1 ஹவர் 1.5 ஹவர் நான் ஃபோனில் தான் சார் படிக்கிறேன் அப்படின்னா அதுவுமே காமிச்சு கொடுத்துரும் எந்த ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஓகேவா? யூடியூப்ல படிக்கிறீங்களா, யூடியூப் ஓகேவா? அந்த மாதிரி இன்ஸ்டால ரொம்ப நேரம் இன்ஸ்டால என்ன படிக்கிறீங்க, புரியுதா? அதனால நீங்கள் உங்கள் ஆப் வைஸ் அந்த ஸ்க்ரீன் டைமை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நீங்களே ரிமைண்ட் பண்ணிட்டே இருங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ 5 மெத்தட்ஸ் போயிடுவோமா? எஸ். 5 மெத்தடில் இதில் நிறைய வந்து புதுசாக இருக்கும் ஆஸ்பிரன்ஸ். ஏன்னா இது நான் ஃபாலோ பண்ணுறது. எதுவுமே நான் எங்கேருந்துமே இப்போ தியரட்டிக்கலாக எடுக்கல. நான் ஃபாலோ பண்ணுறது, நிறைய பேர்ட்டு கற்றுக்கிட்டது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு மாற்று, ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா உங்களுக்கு மொபைல்லாம் வந்து சைக்காலஜிக்கலாக வந்து பழகிட்டோம். உங்களுக்கு மொபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லை பட்டன் ஃபோனுக்கு மாறிடுங்க, இல்லை பிளாக் பண்ணிடுங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஓகேவா? ஏதோ ஒன்று தேவை இருக்குது, மொபைலில் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ மொபைலில் பண்ணுற அதே விஷயத்த லேப்டாப்பில் செய்யலாம். நீங்கள் யூடியூப் இதில் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் இதில் பாருங்கள். அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆஸ்பிரன்ஸ். மொபைலில் கையில் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஈஸியாக உங்களுக்கு மற்ற டைவர்ஷன்ஸ் வந்துடுது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு செல்லினம் அப்படின்னு ஒரு கவிதைகள் எழுதுவேன். செல்லினம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதுவேன். அது வந்து செல்ஃபோன் வந்து ஜெயில் மாதிரி அப்படின்ற கான்செப்டில் ஒரு கவிதை எழுதுவேன். அதில் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, மூடா திரையே, மூடையே மாற்றோம், மூடா திரையே, மூடர் சிறையே, 5 அங்குல பெட்டியதில் 1000 அறையே அப்படின்னு எழுதியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது.
ஏன்னா நிறைய நிறைய ஆப்ஸ் இருக்கு. நீங்க ஒன்றுத்துக்காக போயிருப்பீங்க, ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டாக கரெக்டாக இன்னொருத்தவங்க சாப்பிட்ற டைமில் ஓப்பன் பண்ணால் தான் ஜொமேட்டோலேருந்து வரும். இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால இதில் பண்ணுற அதே ஒர்க்கை இதில் பண்ணீங்கன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் ஆகிடும். இன்ஸ்டாகிராமே நீங்கள் இதில் போஸ்ட்லாம் போடலாம், மொபைலில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணி பழகுங்க, ஓகேவா? லேப் இல்லைனா டேப் யூஸ் பண்ணுங்க, இல்லை இன்னொரு மொபைல் கூட வச்சுக்கோங்க. ஓகே, இதில் தான் நான் இன்ஸ்டாலாம் பார்ப்பேன், இதில் இன்ஸ்டா கிடையாது, நான் படிக்கும்போது இந்த மொபைல் வச்சுக்கிறேன், யாராவது கால் பண்ணால் பேசுகிறேன், பட் என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த மொபைல் 2 பிரித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம், நான் எனக்கு ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து இன்காக்னிட்டோ மோடுங்க, ஓகேவா? ப்ரைவேட் மோட், அதில் பண்ணால் ஹிஸ்ட்ரி யாருக்கும் தெரியாது, எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? அது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு யூடியூப் தானே இப்போ நல்லா எல்லாரோட நேரமும் செலவாகுது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏரியா இருக்கும். ஒரு சில பேர் ஃபினான்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஃபினான்ஸ் பற்றியே திருப்பி வரும். கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, அவர் மாதிரியே பேசுகிற அதே கண்டென்ட்டை இன்னொருத்தர் நாளைக்கு காமிக்கும், இல்லை அவரோட அடுத்தடுத்த வீடியோ அதே மாதிரி காமிக்கும். ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டிங்க அதை பற்றி, ஆனாலும் ஓகே இவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிட்னஸ் பற்றி பார்க்குறீங்க, லெக் டே ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து நாளைக்கு அதே ஒர்க் அவுட்டை வேற ஒருத்தர் போடுவார். இது யூடியூப் அல்காரிதம், அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு பிஸ்னஸ் அதுதான், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்துருச்சுங்க ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது வந்துருச்சு, தம்ப்நெயிலே வந்து பக்காவாக இருக்குது, ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்துட்டு இன்காக்னிட்டோ மோடு போயிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாட்ச் ஹிஸ்ட்ரி யூடியூப்ல சேவ் ஆகாது. ஸோ தட் யூடியூப் வந்து அதை திருப்பி அதே கண்டென்ட்டை காட்டி உங்களை உங்கள் டைம் எடுத்துக்காது. இன்காக்னிட்டோவில் பார்த்தீங்கன்னா தனியாக வேற யார் மொபைலில் பார்த்த மாதிரி, சரியா? உங்கள் மொபைலில் அது ஃபீட் ஆகலை. சரி, இதை நான் உங்கள் மொபைலில் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்ல, அது யூடியூப் அல்காரிதம் அந்த ஹேபிட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா திருப்பி உங்களுக்கு அதே டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேவையில்லாத விஷயங்களை இன்காக்னிட்டோவில் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, நிறைய மோடு இருக்கு ஆஸ்பிரன்ஸ் மொபைல்லே. நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா டிஎன்டி மோடு, இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களை டு நாட் டிஸ்டர்ப் போட்டிங்கன்னா நீங்கள் படிக்கிற டைமில் நீங்கள் டிஎன்டி போட்டு படிச்சிங்கன்னா அது வரைக்கும் வர கால்ஸ் எந்த ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்றுமே வராது. சிம்பிள், இந்த நிலா சிம்பிள் இருக்கும், இதை போட்டு இது ஆக்சுவலாக தூங்குற டைமில் எல்லாரும் போடுவாங்க. நீங்கள் முடிச்சிருக்க டைமில் நீங்கள் முக்கியமான டைம் அப்படின்னா டிஎன்டி போட்டுருங்க. இல்லை இப்போ ஐபேட்லாம், எனக்கு அந்த விஷயத்தில் ஐஃபோன் ரொம்ப பிடிக்கும் ஆஸ்பிரன்ஸ். ஐஃபோனில் வந்து ஒர்க் மோடுன்னே ஒன்று இருக்குது. அப்புறம் இதில் வந்து சைலண்ட். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுள் இல்லை உங்களுக்கு ஓகே அப்படின்னா படிக்கும்போது ஐஃபோன் பெட்டர். ஏன் அப்படின்னா இதில் சைலண்ட் மோட் இப்படி டக்குன்னு இருக்கு. நான் படிக்கணும்னு உட்காருவீங்க, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி அவரோட கஷ்டத்தை ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார், படிக்கிறது இன்ட்ரெஸ்டே போயிடும். அதை நைட்டு கூட பேசிக்கலாம்ல, இல்லை படிக்க முடியாத நேரத்தில் கூட பேசிக்கலாம்ல. அப்போ நீங்கள் படிக்க போகும்போது இங்கே ஒரு சிம்பிள் தான் இருக்குது, டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் படிக்கலாம், மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். இது ஒன்றா. அப்புறம் மோட்ஸ் இருக்குது, இது மற்றதுலையும் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நிறைய மோடு இருக்குது. என்னன்னா ஒர்க் மோட் அப்படின்னு போட்டுட்டு, இல்லை ஸ்டடி மோட் அப்படின்னு போட்டு அந்த நேரத்தில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரணுன்றதை நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அம்மா கால் பண்ணால் எடுத்தே ஆகணும், ஒய்ஃப் கால் பண்ணால் எடுத்தே ஆகணும், இல்லை இந்த ஃப்ரெண்டு கால் பண்ணால் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் செட். ஆனால் படிக்கணும்னா மற்ற நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரக்கூடாதுன்னா நீங்கள் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இவங்க கிட்டேருந்து மட்டும் நோட்டிஃபிகேஷனை காமி அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி மோட்ஸ்லாம் இருக்குது, சரியா? இந்த மாதிரி டிஎன்டி மோட், சைலண்ட் மோட், ஒர்க் மோட் மாதிரிலாம் இருக்குது. எல்லா ஃபோன்லையுமே இது இருக்கும், ஓகே? அந்த மாதிரி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் தேர்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆஸ்பிரன்ஸ் இதில் வந்து இது நிறைய பேர் வந்து பேச மாட்டாங்க. நம்ம கண்ணுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் ஃபோனால் டயர்ட் ஆகிறத விட, ஃபோன் யூசேஜ்னால உங்கள் டைம் வேஸ்ட் ஆகிறத விட, ஃபோன் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹெல்த், அந்த கண்ணு மெயினாக வந்து டயர்ட் ஆகுது இல்லையா? அதுதான் உங்களுடைய நேரம் நிறைய டயர்டாகவும் உங்களோட எஃபிஷியன்சியே குறைஞ்சிரும். அதனால ஒரு பக்கா செட்டப் வச்சுக்கோங்க எப்பயுமே. நிறைய பேர் சொல்கிறாங்க மெடிக்கல் இதில் வந்து இப்படியே குனிஞ்சு பார்க்கறதுனால தான் இங்கெல்லாம் இதுவாகுதான், கண்ணு ரொம்ப இதுவாகுது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கிட்டேன். என் கையிலே ஃபோன் எடுக்க மாட்டேன், இப்படி தான் வைப்பேன். அங்கேயே இருக்கும், அதான் நோட்டிஃபிகேஷன்ஸ்னால் பார்த்துட்டு அப்படியே வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு இந்த லெவல் ஆஃப் கான்டாக்ட்லேயே இருக்கும், இப்படி போகாது. இது ஒன்று. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட்ல, இது வந்து லூபி ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எனக்கும் வரும் அடிக்கடி, ஐயில் வந்து ட்ரைனஸ்லாம் வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிம்பிள், இதெல்லாம் ஒரு 500 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும், அதுவுமே அப்படி தான். இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படி போட்டுட்டு அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது, இல்லை காலைல எந்திரிச்ச உடனே வந்து கண்ணில் கட்டிக்கிட்டு நீங்கள் ஃபுல் மெடிக்கல் அட்வைசஸ் கேட்டுக்கோங்க, ஓகேவா? கேட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா அழகாக கண்ணே ரீஜுவனேட் ஆகிடும், சூப்பராகிடும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், இருந்தாலும் பார்த்துக்கிட்டு உங்கள் ஹெல்த்தியாக பண்ணும்போது பிரச்சனை இல்லையே. எஸ், ஓகே, இப்போ சூப்பர். அது பண்ணிட்டோமா? அப்புறம் வந்து ஆஃபீஸ், பொதுவாகவே அங்கே ஒரு ஆஃபீஸ் செட்டப் வந்து கிளியராக வச்சுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு போய் ஆஃபீஸ் வேலை செய்ய போகிறீங்க வந்து இப்போலேருந்தே வந்து உங்கள் படிக்கிற டேபிள் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக, ஓகே இங்கே ஃபோன், இங்கே நோட்ஸ், இங்கே இது அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு செப்பரேஷன் இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், ஓகேவா? ஆஃபீஸ் செட்டப், ஒரு செட்டப் உங்களுக்குன்னு ஒரு சில பொருட்கள் கரெக்டான இடத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டைம் வாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரம் இருந்தால் நான் ஃபோனை இந்த 1 மணி நேரம் காலையில், இந்த 1 மணி நேரம் நைட்டு தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு அந்த டைம் பாக்ஸில் தான் அந்த யூஸ் பண்ணணும், ஓகேவா?
ஏஞ்ச உடனேயும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடியும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அந்த டைமை விட்டுருங்க. நடுவில் தேவையில்லாமல் நம்மளே தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்நாக்ஸ் டைம் ஈவினிங் ஒரு 6 to 7 எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, பேசுவோம். அந்த டைமில் நீங்கள் சும்மா ஃபோன் சும்மா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்குன்னு ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணி பழகினீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீல்ஸ் பாருங்கள், என்ன வேணா அந்த டைமில் மட்டும், அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு செலவாகும், அப்பப்போ செலவாகாது. ஓகேவா? எஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டங்க, எப்பயும் பண்ணுற மாதிரி. என்ன அப்படின்னா, லாஸ்ட்டில் நான் சொல்கிறது வந்து, நம்மளோட ப்ராப்ளம் வந்து இது கிடையாதுங்க. ஃபோன் அடிக்ஷனோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஃபோன் யூசேஜோ இல்லை அதெல்லாம் ஒரு ஃபோன் அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடிங். நம்மளுக்கு தேவையில்லாத பல விஷயங்களை நம்மளை சேகரிச்சுக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நம்ம சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியுமா? அந்த ஊரில் அங்கே ஒரு காமெடி நடக்கிறது ரீல்ஸாக வருது. அது நம்மளுக்கு தேவையான்றதை விட அது அப்பெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? பொதுவாக தெரியும். இப்போ வந்து அந்த ஊரில் அந்த சீரீஸ் அதோட இன்ஃபர்மேஷன் வருது, நம்ம ஊரில் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு புதுசாக ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்க வருது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒரு மனிதனுக்கு தேவையா? அதுதான் கேள்வி. தேவையா அப்படின்னா இல்லை. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அதுதான் நம்ம இப்போ இன்டர்நெட்லேயோ மொபைலோ பிரச்சனை. எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், எப்படி இதை ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணுன்ற நல்ல எண்ணத்தில் தான் மொபைல்குள்ளே போகிறீங்க. இப்போ ஒரு கார் வாங்க போகிறீங்க. நீங்கள் 1000 வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு காரில் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்லை ஒரு இப்போ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஒன்றுத்துலேயும் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல. இன்ஸ்டெட் ஆஃப் சர்ச்சிங் அண்ட் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் ஆன் இன்டர்நெட், கோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு பிளாட் வாங்க போகிறீங்களா, உங்களுக்கு ஒரு சில செலவே ஆனாலும் பரவாயில்லையே, அவங்ககிட்ட அவங்க நேரம் சேவ் ஆகுது இல்லை, அதை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. ஓகேவா? ஒரு 50 ரூபா ஆஃபருக்காக அரை மணி நேரம் ஃபோன் எடுத்து நோண்டுறீங்களே, இந்த அரை மணி நேரம் 50 ரூபா விட உயர்ந்ததுன்னு நம்ம முடிவு எப்போ பண்ணுறோமோ அப்போ தான் உங்கள் டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். சிம்பிள். சரியா? எஸ், அவ்வளோதாங்க, முடிச்சிட்டேன். சிம்பிள். நான் இன்னொரு கவிதையில் தொப்பை போடும் மூளை, அந்த கவிதை பேர் நான் எழுதியிருந்தது. வயிறு தொப்பை போடுதெல்லாம் யோசிக்கிற மாதிரி மூளை தொப்பை போடுதுங்க. அதாவது சிக்குவதையெல்லாம் சிந்தனை செய்தால் சீக்கிரம் தொப்பை போடும் உந்தன் மூளைன்னு அந்த கவிதை முடியும். அதாவது என்னென்னலாம் உங்கள் கண்ணு முன்னாடி வருதோ, எல்லாத்த பற்றியும் யோசிச்சிருக்காதீங்க, எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு மைண்ட்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். நம்ம இது எனக்கும் சேர்த்து தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த ப்ராமிஸை. இது பண்ண போகிறோமா, இதுக்காக மொபைல் ஓப்பன் பண்ணோமா, ஓகே முடிஞ்சு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சில பல கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்கிட்டா தாங்க நம்ம இதுலேருந்து வெளியே வர முடியும். ஓகேவா? ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதை பற்றியோ இல்லை டைம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதை பற்றியோ பார்க்கக்கூடிய கடைசி வீடியோவாக இது இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யூர் எக்ஸாம்ஸ். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த பெஸ்ட்.